யூடியூப் டிவி வாசகர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் அமைய எளிய முறை மருத்துவம் மற்றும் தீர்வுகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்குறோம். இன்றைய காலகட்டங்களில் அதாவது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகள் மகிழ்ச்சிகரமான தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்காங்களான்னு கேட்டால் மிகவும் குறைவு என்றே சொல்ல முடியும். காரணம் குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நோய் நொடிக்காக வேண்டி மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பிரச்சனைகளில் அவதிப்படுவாங்க. இது எல்லாம் இருந்துச்சுன்னா மனிதனுக்கு மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் இருக்கவே இருக்காது. அப்போ அவருக்கு மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் இருக்கணும்னா மனம் சார்ந்த பிரச்சனை சரி செய்யணும், உடல் சார்ந்த பிரச்சனை சரி செய்யணும், சமூகம் சார்ந்த பிரச்சனை சரி செய்யணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஆரோக்கியமான முறையில் இருக்க முடியும். அப்போ மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியத்தை நம்ம எப்படி பண்ணுறது, அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு போதிய அளவு ஓய்வு கொடுத்து உடல் ஒத்துழைக்கக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நிறைய பேர் இது செய்கிறதே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோட நிறைய கிளைண்ட் பகிர்ந்து கொண்டது எல்லாமே எனக்கு உடனே விந்துவானது நீர்த்து போயிடுது. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியம் தொடங்கும் போதும் போகும்போதே வெனிஸ் பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிடுது. இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நான் அனுபவிக்கிறனால எப்படிங்க மகிழ்ச்சிகரமாக தாம்பத்தியம் நடத்த முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மாலை வேளையில் நீங்கள் சீக்கிரம் உணவை ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 3 மணி நேரம் கழித்து நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்கு போனீங்கன்னா உங்கள் உடலானது நல்லாயிருக்கும். அதே போல் உணவுக்கு முன்பு கட்டாயம் குளியல் அவசியம். நம்ம குளிக்கும்போது உடல்நலம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் அடையும். நம்ம கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சிகரமான தாம்பத்திய வாழ்க்கையில் நுழையும் பொழுது அங்கே மனம் நிறைந்த பூக்கள், பத்தி, ஊதுபத்தி, மனம் நிறைந்த பொருட்கள் அங்கே இருக்கணும். அதை மனதை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு, மகிழ்ச்சிகரமாக ஆகக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அந்த வகையில் அந்த ஒரு குடும்பத்தோட கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருக்குன்னா இதெல்லாம் முடியாது. நிறைய பேர் இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆயிடுச்சுது, அப்போ எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஆனால் இப்போ என்னோடய குழந்தைகள் இருக்காங்க, எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது நடக்கக்கூடிய சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சாத்தியம். அதற்கென்று கால நேரங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. கணவன் மனைவி இருவரும் மனமொத்த வகையில் பேசி இதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கும் போது நமக்கு தேவையான ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கை அமையும். அப்போ டெஸ்டோஸ்டெரான் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில மருந்துகளை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை விதை, முருங்கை வேர்பட்டை, முருங்கை பிசின், இது கூட சாதிக்காய் நல்ல நெய்யில் வறுத்து இதை பவுடர் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரிதழ் உள்ள செம்பருத்தி பூ, ஓரிதழ் தாமரை, இந்த மூலிகைகளை கொண்டு பவுடர் பண்ணி, இந்த பவுடரை தினமும் காலையிலே ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை பாலில் கலந்து, இது கூட சுவைக்காக வேண்டி கருப்பட்டியோ அல்லது பனங்கற்கண்டோ கலந்து பருகி வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு கருப்பட்டிலாம் விலை அதிகமாக இருக்குது, நாட்டு சக்கரை பயன்படுத்தாமான்னு கேட்பாங்க.
ஆனா, எங்களுடைய அனுபவங்கள்ல நாங்க பார்த்த வரைக்கும், அதாவது கருப்பட்டி, பனங்கற்கண்டு இது நல்ல பலனுள்ளதாக இருந்திருக்கு. இது வந்து ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரோனுடைய ஹார்மோன அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ நாள் சார் சாப்பிடணும் தான் வார்த்தையே கேட்பாங்க. தொடர்ந்து சாப்பிடுங்களேன். இப்ப என்ன வரப்போகுது? உடம்புக்கு இது நல்லது தானே செய்ய போகுது. நெறைய பேர் 1 மாசம் சாப்பிட்டா போதுமா? 2 மாசம் சாப்பிட்டா போதுமா? 6 மாசம் சாப்பிட்டா போதுமா? இல்ல தொடர்ந்து சாப்பிடணுமா? பத்தியம் உண்டா? பக்க விளைவு இருக்கா? அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் வந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம சொன்ன இது எல்லாமே அன்றாடம் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் தான். இதை தாராளமாக பயன்படுத்தி வரலாம். இதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்ல. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் கிடைச்சா அத சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அத்திப்பழம் கிடைக்கலையா, 5 பேரீச்சம்பழம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உளுந்த முந்திரி இவைகள கிடைக்கிற நேரமெல்லாம் ஒரு நாளைக்கு காலையில, மத்தியானம், சாயந்தரம் எல்லாத்துலயுமே ஒரு 3 பீஸ் எடுத்து மென்னு சாப்பிடுங்க. இது ஆண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்த அதிகரிக்கும். போதுமான தாது பலத்த உண்டாக்குறதுக்கு தேவையான புரோட்டீன் நெறையா கிடைக்கும். உடல் பலமும், நல்ல மனபலமும், ஆரோக்கியமும் உண்டாகும். 3வதாக ஒரு சித்த மருந்துல நெறைய மருத்துவர்கள் கையாளக்கூடிய ஒரு வகையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமுக்ரா கிழங்கு. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். இந்த அமுக்கரா கிழங்கு கூட சம அளவு பூனைக்காரி, சுத்தி செய்த பூனைக்காரி விதை சொல்லணும். நிலப்பனங்கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதுபோக முருங்கை பிசின். இத மட்டும் நல்லா ஜீரணமாவறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி. இது திரிகடுகம்னு சொல்லி கடைகள்லே கிடைக்கும். இந்த திரிகடுகத்த ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 100 கிராம் பவுடர் ரெடி பண்றீங்கன்னா, ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் கலந்து சூரணித்து, தினமும் காலையிலயும் மாலையும் பால்ல கலந்து சாப்பிட்டு வரக்கூடிய ஆண்களுக்கு, பெண்கள் 2 பேருமே எடுத்துக்கலாம். உடல் பலம், அதேபோல தாது விருத்தி, நரம்புகள் பலகீனம் இருந்தா சரியாகிறது. டெஸ்டோஸ்டெரோனுடைய ஹார்மோன் அதிகரிக்கிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் வாழ்க்கைக்கு தேவையான உடல் பலம் உண்டாகிறது. நல்ல இரத்த விருத்தி உண்டாகிறது. ஆண்களுடைய அந்தரங்க உறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் போறதுனால, ஆண் உறுப்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் சரி பண்றது. இது எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கும். நெறைய பேர் கேட்பாங்க, இது வயகரா மாரி செயல்படுமான்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு இயற்கை வயகராவா செயல்படும். உடலுக்கு தேவையான பலத்தை கொடுத்து, ஆரோக்கியமான தன்மையை கொடுத்து, தேவையான வளர்சிதை மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய எல்லா சக்தியுமே கொடுக்கும். இத தொடர்ந்து எடுத்து வர இயற்கையாகவே நம்ம உடல் பலம், மனபலம் கூடுறதுனால, ஒரு மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் அமையறதுக்கு, இப்ப நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல பொதுவாவே நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோம் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி நீங்க செயல்படாதீங்க. எப்படி திருமணமான புதிதில கணவன், மனைவி இருவரும் மனமுட்டு பேசி, மகிழ்ச்சிகரமான பரஸ்பர அன்புகளை வெளிப்படுத்தி, இதுபோல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தாம்பத்திய வாழ்க்கை அமையும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நல்லா பெண்கள் மலர் சூடி போங்க. கணவன் நல்லா குளித்துவிட்டு, உடலை ரிலாக்ஸா வச்சுட்டு போங்க. இந்த மாரி மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம் அமைஞ்சீங்கன்னா, உங்களோட வாழ்வு சிறக்கும். கணவன், மனைவி இருவரும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் பெற்றெடுப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான சமுதாயத்தை அமைப்பீர்கள். இதுபோல குடும்ப உறவுகள் மேம்படும். கணவன், மனைவி இருவரும் விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக வாழ்வார்கள். அப்போ உடலும், மனமும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா வச்சுக்கிடுவோம். இதுபோல பல நல்ல தகவல்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. புதுசா பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கிற அன்பு உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி.